அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா, நான் இன்றைக்கி வட்டிலப்பம் தான் செஞ்சு காட்டிக்கிறேன். அதுக்கு தேவையான சாமான் என்னென்ன வேணும்னு பார்ப்போம் வாங்க. நான் இன்றைக்கி 15 முட்டைக்கு தான் வட்டிலப்பம் செய்ய போகிறேன். நான் 15 முட்டை உடச்சி ஊற்றி எடுத்து வச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான கருப்பட்டி 750 கிராம் உடச்சி தூளாக்கி எடுத்து வச்சிக்கிறேன். அதுக்கு தேவையான தேங்காய் பால் டிக்காக இந்த கோப்பை கொண்டு எடுத்து வச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கெரமல் பண்ணி சேர்க்குறதுக்காக ஒரு 100 கிராம் போல் சீனி எடுத்து வச்சிக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு கஜு எடுத்து வச்சிக்கிறேன். கடைசிக்கு அவிச்சத்துக்கு அப்புறம் உடச்சி சேர்க்குறதுக்காக மேலேயால். அதுக்கப்புறம் இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டுக்கு சீனியை நல்லா ஒரு சட்டியில் கொட்டி நல்லா கெரமலைஸ் பண்ணி நல்லா கருப்பாக்கி எடுத்துக்கோங்க. ஏண்டா இந்த கருப்பு கலர் தான் எங்களுக்கு வட்டிலப்பத்துக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இல்லாட்டி இந்த கருப்பட்டிக்காக மட்டும் அந்த கலர் வராது. நாங்கள் இப்படி செஞ்சோம்னா தான் எங்களுக்கு அந்த வட்டிலப்பம் நல்ல ஒரு கருப்பு கலருக்கு வரும். அதுக்கப்புறம் தூள் பண்ணி வச்சிக்கிற கருப்பட்டியை சேர்த்துக்கோங்க. அதிலே சேர்த்து எங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகும். அது தண்ணியெல்லாம் ஒன்றும் சேர்க்க தேவையில்லை. வேணும்டா தேங்காய் பால்லே கொஞ்சம் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு இப்போ ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ முட்டையை நல்லா அடித்து எடுத்து வச்சிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஸ்பூனால் ஃபோக்காலே மடித்து கொள்ளையிலும். நான் விஸ்கால் தான் இன்றைக்கி அடித்து எடுத்துக்கிறேன். முட்டை அடித்து எடுத்ததுக்கு பிறகு அதோட எங்கட அந்த கருப்பட்டி கரைசலையும் சேர்த்து கொள்ளணும். அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முட்டையோடு சேர்த்து. அதுக்கு பிறகு அந்த முட்டையோட வாசம் வராமல் இருக்கிறதுக்காக நான் வெண்ணிலா எசன்ஸ் தான் இன்றைக்கி சேர்த்திக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் தூளும் சேர்க்கலும். எனக்கு அந்த வாசம் கொஞ்சம் பிடிக்காததுனால நான் இன்றைக்கி எசன்ஸ் தான் சேர்த்திக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியும் சேர்க்கலும். ஆனால் தண்ணிக்கு பார்க்க தேங்காய் பாலையே சேர்த்துட்டோம்டா எங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக வரும் வட்டிலப்பம். அதுக்கப்புறம் தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு நான் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்படி நல்லா கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் வடியால் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா கருப்பட்டியில் அந்த தூசி வலி இருக்கும் கடையில் எங்களுக்கு வாங்க போகல. அதுக்காக நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வடித்து எடுத்தாச்சு. இப்போ அவிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த மெத்தடில் அவிக்க விருப்பமோ நீங்கள் அந்த மெத்தடில் அவிச்சு எடுக்க இயலும். ட்ரேலையும் அவிக்க இயலும், சின்ன சின்ன கிளாஸ் கப்லையும் அவிக்க இயலும். நான் இன்றைக்கி இப்படி சில்வர் கோப்பை சின்ன கோப்பைகள் தான் எடுத்துக்கிறேன்னா. கொழும்பை பொறுத்த வரைக்கும் மிச்சம் பேர் வளமையாக கோப்பையில் தான் அவிச்சு எடுப்பாங்க பெருநாள்கள் வந்தால். நீங்கள் உங்களுக்கு ட்ரேயில் வேணாலும் அவிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான மெத்தடில் அவிச்சு எடுத்துக்கோங்க. இட்லி குக்கரில் கேஸ் அடுப்பில் வச்சு அவிக்க இயலும். நான் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தான் அவிச்சிக்கிறேன். எப்படின்னா ஸ்டீமர் ஸ்கேயால் கீழே தண்ணியை வச்சுட்டு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்றை வச்சுட்டு அதுக்கு மேலேயால் ஒரு கோப்பை வைக்க இயலும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயால் ஸ்டீமரை வச்சுட்டு அதுக்கு ஒஸ்கையாலே ஒரு கோப்பையை வச்சு நான் அவிச்சு எடுத்தேன். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ எங்களுக்கு ஒரே அடியில் 2 கோப்பை வைக்கலும். இது சின்ன ரைஸ் குக்கரை இருக்கிறதால 2-3 கோப்பைகள் வைக்கலாம். அதுக்கப்புறம் டைட்டாக நல்லா மூடிக்கோங்க. மேலே என்னையாவது பாரம் வச்சாலும் நல்லம். இப்போ 45 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தாச்சு. 45 நிமிஷம்தான் கரெக்டான டைம் வெந்து வாரத்துக்கு வட்டிலப்பம். இப்போ கத்தி ஒன்றை வச்சு எங்களை குத்தி பார்த்தோம்னா ஒட்டி கொண்டு வரக்கூடாது. ஒட்டிட்டு வந்துச்சுன்னா அவியல்லண்டு அர்த்தம். இப்படி வரணும் ஒட்டாமல். இப்போ எங்களோட வட்டிலப்பம் நல்லா வெந்து வந்தாச்சு. இப்போ பாருங்கள்
நல்ல கேரமல் மாதிரி கீழே இக்குது. நல்ல பானி மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில் வைக்கக்குள்ளே கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு வட்டிலப்பம் ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிக்கிறேன். பாருங்கள் அந்த பானியோடு எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு வட்டிலப்பம். நீங்களும் இந்த மெத்தடில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்னும் நிறைய வீடியோவில் உங்களை தேடி வரும். இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.